பங்குனி 14 வெள்ளி தவக்கால சிந்தனைகள். இறை வார்த்தைகள் இந்த தவக்காலத்தில் மனமாற்றத்தை பற்றியதாகவே அமைகின்றது. குறிப்பாக இன்றைய முதலாவது வாசகம் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே ஆண்டவர் தெளிவாக ஒரு கருத்தை கூறுகின்றார். தீயவர்கள் சாக வேண்டும் என்பது நமது விருப்பமல்ல. யாரும் அழிந்து போவது ஆண்டவருடைய விருப்பமல்ல. மாறாக அவர்கள் மனம் திரும்பி தம் தீய வழிகளை விட்டு விலகி அவரிடம் திரும்பி வருவதே வாழ்வு பெறுவதற்கான ஒரு வழி என்பதை எசேக்கியேல் நூல் என்று வலியுறுத்துகின்றது. இறைவன் எங்களுக்கு இந்த வாழ்வென்ற கொடையை தந்திருக்கிறார் என்றால் அதை நாங்கள் அழித்து கொள்வதற்காக அல்ல, எங்கள் தீய செயல்களால், அழிவுக்குரிய செயல்களால் எங்களையே நாங்கள் அழித்து கொண்டு வாழ்வதற்காக அல்ல. ஆகவே இந்த தவ காலத்தில் கடவுளை விட்டு விலகி தீய வழிகளுக்கு அடிமையாகி வாழ்வதற்கு ஆண்டவன் கொடுக்கின்ற ஒரு செய்தி, உங்கள் தீய வழிகளை விட்டு விலகி என்னிடம் திரும்பி வந்தால் நான் உங்கள் பாவங்களை நினைவு கூற மாட்டேன். மாறாக உங்களுக்கு வாழ்வை அருளுவேன், அமைதியை அருளுவேன், சமாதானத்தை அருளுவேன் என்று அவர்களுக்கு உறுதி அளிக்கின்றார். இன்றைய மத்திய நற்செய்தியிலேயும் இயேசு மன்னிப்பை பற்றி பேசுகின்றார். குறிப்பாக நாம் அடுத்திருப்பவரோடு, எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்கள் மன்னிப்பிலே வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். குறிப்பாக இன்று மன்னிப்பு என்பது மிகவும் கடினமானது. நாங்கள் எத்தனையோ விதமான காயங்களோடு மற்றவர்களை மன்னிக்க முடியாது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நாங்கள் மகிழ்ச்சி இல்லாமல், அமைதி இல்லாமல், உடலிலும் உள்ளத்திலும் நலமில்லாமல் வாழுகின்றோம். குறிப்பாக ஆய்வு வல்லுநர்கள் கூறுகின்றார், உடலிலே புற்றுநோய் குறிப்பாக மன்னிக்கின்றவர்களுக்கு வருவதில்லை என்று கூறுகின்றார்கள். இது எப்படியோ, நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பது கோழைத்தனமல்ல, கையாலாகத்தனமல்ல, மாறாக அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுகின்றது, எம்மை நலமாக்குகின்றது, எம்முடைய உள்ளங்களை குணப்படுத்துகின்றது. ஆகவே நாங்களே அதற்கான முயற்சியை தொடங்க வேண்டும். யாருடைய எங்களுக்கு மனத்தாங்கள் இருந்தால் அவர்களை நாங்கள் மன்னித்து நாங்கள் ஆண்டவனை வழிபடுகின்ற பொழுதுதான், காணிக்கை செலுத்துகின்ற பொழுதுதான் அந்த காணிக்கைகள் ஆண்டவருக்கு ஒப்பானவையாக மாறுகிறது என்பதை இன்றைய நற்செய்தி வலியுறுத்துகின்றது. பலிகளை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்று கூறுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று நாங்கள் அடுத்திருப்பவரை மன்னித்து வாழ, இதயத்தால் மன்னித்து வாழ இறைவனுடைய அருளை வேண்டுவோம். இறைவனுடைய ஆற்றலால் அன்றி எங்களால் மன்னிக்க முடியாது. ஆகவே காயங்களோடு அல்ல, நாங்கள் நிரந்தரமாக நாங்கள் நல்ல உள்ளங்களோடு, மன்னிக்கின்ற இதயங்களோடு வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.